காஞ்சிபுரம் அடுத்த ஐயம்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் அதே பகுதியை சேர்ந்த அவரது நண்பரான ரமேஷுடன் காஞ்சிபுரம் அடுத்த ஐயம்பேட்டை பகுதியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு பாலமுருகனும் அவரது நண்பர் ரமேஷ் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் ஐயங்கார் குளம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது எதிர் திசையில் அதிவேகமாக வந்த சொகுசு கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் இருவரும் படுகாயங்களுடன் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். இதில் சிகிச்சை பலனின்றி பாலமுருகன் உயிரிழந்தார். மேலும் அவரது நண்பர் ரமேஷ் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் விபத்து குறித்து காஞ்சிபுரம் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் நகரில் உள்ள கள்ளிக்காடு வடக்கு தெருவை சேர்ந்தவர் கோவிந்தன். விவசாயியான இவரது மனைவி மூதாட்டி அகிலாண்டம் வீட்டில் தனியாக இருந்தபோது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் தொடர்ந்து மூதாட்டியிடம் பேச்சு கொடுத்த அவர்கள் அகிலாண்டம் கழுத்தில் இருந்த 5 சவரன் தங்கச் செயினை பறித்து சென்றுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த மூதாட்டி சத்தம் போட்டவுடன் அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து இளைஞர்களை பிடித்து தர்ம அடி கொடுத்துள்ளனர். தொடர்ந்து ஓமலூர் காவல் நிலையத்தில் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் திருடியில் ஈடுபட்ட இளைஞர்கள் நாமக்கல் மாவட்டம் குருசாமிபாளையம் பகுதியை சேர்ந்த ஜெயகர் என்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கத்தில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கடந்த கல்வியாண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்கள் மாநில அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய அவர், மாணவரிடத்தில் இருக்கும் தனித்திறமையை வெளிப்படுத்தி அதில் முன்னேற்றம் அடைய ஊக்கப்படுத்துங்கள் என அறிவுரை வழங்கினார். கல்வி கண் திறந்தவன் என்று எல்லாருமே சொல்லுவோம். பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலிருந்து ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு முதலமைச்சர்கள் ஏதாவது அது என்ன கல்வி கண் திறந்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த மூட நம்பிக்கை, இந்த அறியாமை, இதெல்லாம் விளக்கி ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது எது என்று சொன்னால் அது கல்வி தான். கல்வி மட்டும்தான் இது போன்ற அறியாமையை போக்கக்கூடிய ஒரு அரும் மருந்து என்று நாளடியாலேருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆக அந்த ஒரு ஃபீல்டில் இன்னைக்கு நம்முடைய விஜயன் சார் இறங்கி 25 வருடங்கள் சாதாரண விஷயம் இல்லை. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 25 வருடங்கள் அப்ஸ் அண்ட் டவுன் சார் கண்டிப்பாக இருந்திருக்கும். இல்லாமலாம் ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்திவிட முடியாது. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே வடக்கு பச்சையாறு அணைக்கட்டு உள்ளது. 50 அடி கொள்ளளவு கொண்ட அணையில் தற்போது 48 அடி தண்ணீர் உள்ளது. பிசான பருவத்திற்கு தேவையான தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதன் அடிப்படையில் இன்று மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா முன்னிலையில் தமிழக சபாநாயகர் அப்பாவு வடக்கு பச்சையாறு அணையிலிருந்து தண்ணீரை பிசான பருவத்திற்காக திறந்து வைத்தார். இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அண்ணாவின் 55வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் திமுகவினர் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். அதன்படி தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி ஈரோட்டில் உள்ள அறிஞர் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து திண்டல் முருகன் கோயிலில் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தின சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்ட அமைச்சர் முத்துசாமி மக்களோடு மக்களாக பொது விருந்தில் கலந்து கொண்டு உணவருந்தினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால், சுங்கரா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள வட்டமலையில் செயல்பட்டு வரும் தனியார் கண் மருத்துவம் மற்றும் மருந்தியல் மருத்துவம் உள்ளிட்ட கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தின் முன்னாள் தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்காக பட்டங்கள் வழங்கி வாழ்த்தி பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலவை சரியாக உபயோகப்படுத்த வேண்டும் என எண்ணினால் சர்வதேச நாடுகள் இந்தியா தலைமையில் கூட நிலவுக்கு செல்லலாம். சந்திரயான் 4 கூட அது வாய்ப்பாக அமையும் என்று பேசினார். அதனாலதான் இந்த கண்டுபிடிப்பு நடந்துச்சு. அதை தாண்டி நிலவை நாம் சரியா உபயோகப்படுத்த வேணும் அப்படின்னா சீக்கிரம் உபயோகப்படுத்தணும். சீக்கிரம் பண்ணணும்னா உலக நாடுகள்லாம் சரியா போகணும்னு நினைக்கிறேன். அதற்கு இந்தியா தலைமை எடுத்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சந்திரயான் 4 கூட அதற்கு ஒரு சின்ன அறிகுறியாக வரும்னு நினைக்கிறேன். திருப்பதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இன்று தனது குடும்பத்தினருடன் ஏழுமலையான் கோயிலில் VIP பிரேக் தரிசனத்தின் மூலம் சுவாமி தரிசனம் செய்தார். தரிசனம் முடிந்ததும் கோயில் ரங்கநாயக மண்டபத்தில் வேத பண்டிதர்கள் வேத ஆசிர்வாதம் வழங்க கோயில் நிர்வாகிகள் அவருக்கு பட்டு வஸ்திரம் அணிவித்து தீர்த்த பிரசாதங்கள் வழங்கி கௌரவித்தனர்.
திருச்சி தேசிய கல்லூரியில் வருகின்ற 7ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள 50க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கும் ICRS எனப்படும் பன்னாட்டு கருத்தரங்கம் தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நடிகர் விஜயை பொறுத்தவரைக்கும் எனக்கும் உதயநிதி ஸ்டாலின் மூலம் எங்களுக்கும் கிடைத்த அருமையான அண்ணன். உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தது போல நானும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். மேலும் பேசிய அவர், தொகுதி பங்கீடு குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார். ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி வேட்பாளரை அனைவருக்கும் பிடித்த வேட்பாளரை நிறுத்துவோம் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளதாக கூறினார். நீங்களே பார்த்திருப்பீங்க, இளைஞரணி மாநாட்டில் பேசும்போது சொன்னது ஒண்ணுதான், இவருக்கு சீட்டு கூட அவருக்கு சீட்டு கூட இந்த கூட்டணிக்கு சீட்டு கூட நீங்க யாரும் சொல்லக்கூடாது. நான் கொடுக்கக்கூடிய வேட்பாளர் அது வெற்றி வேட்பாளர், உங்கள் அனைவருக்கும் பிடித்த வேட்பாளர் தான் நான் வழங்குவேன். அதனால என்கிட்ட யாருமே இந்த தொகுதியை இவருக்கு கூட வேட்பாளர் இவருக்கு கூட சொல்லிட்டு யாரும் வரக்கூடாது. நான் என்ன முடிவு எடுக்கின்றனோ நிற்பது முத்தம் கலங்குகின்ற வகையில் நீங்கள் உழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள சிவகாமிபுரத்தை சேர்ந்தவர் ஜீவா. இவர் ஆலங்குளம் அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். அவரது கணவர் ஜெயராமன் டிப்ளமோ பார்மசி முடித்துள்ளார். இவர்களது கிளினிக் தென்காசி ஆலங்குளம் நெடுஞ்சாலை சிவகாமிபுரம் விளக்கில் இயங்கி வருகிறது. இந்நிலையில் மனைவி ஜீவா அரசு மருத்துவமனைக்கு பணிக்கு செல்லும் நேரங்களில் கணவர் ஜெயராமன் மருத்துவராக செயல்பட்டு வந்துள்ளார். இதனால் நோயாளிகளுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு மற்றொரு மருத்துவமனையில் சென்று சிகிச்சை பெற்று வந்துள்ளனர். இதுகுறித்து தமிழக முதல்வரின் தனிப்பிரிவிற்கு புகார்கள் சென்ற நிலையில் தென்காசி கோட்டாட்சியர் லாவண்யா, சுகாதார பணிகள் துணை இயக்குநர் பிரேமலதா ஆகியோர் கிளினிக்கில் திடீர் ஆய்வு செய்தபோது ஜெயராமன் நோயாளிகளுக்கு சிகிச்சை பார்த்து மருந்து கொடுத்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து பாவூர் சத்திரம் போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அடுத்த பொத்தேரி பகுதியில் இயங்கி வரும் பிரபல தனியார் பல்கலைக்கழகத்தில் பயின்று வரும் மருத்துவ மாணவர்களை குறிவைத்து மர்ம கும்பல் மருத்துவ படிப்புக்கான தேர்வில் தேர்ச்சி பெற செய்வதாக ஆசை வார்த்தை கூறி பணம் பறித்து வந்த தகவல் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு தெரியவந்தது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பல்கலைக்கழக நிர்வாகிகள் மறைமலை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வந்ததில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த கிங்ஸ்லி, அவரது தம்பி எழிலரசு மற்றும் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த விஜயபிரகாஷ் என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் தங்கியிருந்த அறையில் நடத்திய சோதனையில் 13,30,000 ரூபாய் பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவர்கள் மூவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.